3 ஆண்டுகள் தயாரிப்பில் இருந்த ரிக்ஷாக்காரன் படம். 1963 சத்யா மூவிஸ் ஆரம்பித்தார் ஆர். வீரப்பன். எம்ஜிஆரை வைத்து அவர் 6 படங்கள் தயாரித்தார். சத்யா மூவிஸின் 4வது படம் கண்ணன் என் காதலன். இந்த படத்தை 4 மாதத்தில் எம்ஜிஆர் முடித்து கொடுத்து விட்டாருங்க. ஆனால் 5வது படமான ரிக்ஷாக்காரன் 3 ஆண்டுகளுக்கு மேல் தயாரிப்பிலே இருந்தது. அதற்கு காரணம் 1968 ரிக்ஷாக்காரன் படத்துக்கு பூஜை போடப்பட்டது. 1971 படம் வெளியானது. கதாநாயகி இல்லாமலேயே படப்பிடிப்பு தொடங்கியது. முதலில் டைரக்ட் செய்தவர் காசிலிங்கம். எம்ஜிஆரின் சகோதரியாக பண்டரிபாய் நடிக்க சில நாட்கள் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்றது. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் தனது சொந்த படமான அடிமைப்பெண் படத்தை முடிப்பது தீவிரம் காட்டியதால் ரிக்ஷாக்காரன் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மற்றொரு பேரிடியாக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தார். அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியிலும் அதிரடி மாற்றங்கள். 1969 எம்ஜிஆருடன் கதை விவரித்தார் ஆர். வீரப்பன். அதன் தொடர்ச்சியாக படத்தில் சில மாற்றங்கள். காசிலிங்கம் பதிலாக எம். கிருஷ்ணன் ஆக்கப்பட்டார். எம்ஜிஆர் சகோதரியாக பண்டரிபாய் பதிலாக பத்மினி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. கதாநாயகி தேர்வு செய்யப்பட்டது மஞ்சுளா. அதன்படி சுறுசுறுப்பாக பட வேலைகள் நடந்தன. 1971 மே மாதம் 21 வெளிவந்தது.